ஹாய், வெல்கம் டு ஜெஃப் திரை வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் கமல் சார் ஆக்டிங்கில் வந்த சிகப்பு ரோஜாக்கள். இது வந்து வெளியிலேருந்து திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. நம்ம வெளியிலேருந்து பார்த்தா இவர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன், ரிச், சார்மிங் அண்ட் பவர்ஃபுல் மேன். ஆனால் அவர் முகத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கோர். ஸோ அதாவது இதோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, திலீப் அப்படின்னா யார் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதாவது இப்போ ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அழகான ரோஜா இதுக்குள்ள ஒரு முள் இருந்தால் இருக்கிறது சகஜம். ஆனால் அந்த முள் இருக்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக மாறினா என்ன ஆகும்? அதுதான் திலீப்போட பாஸ்ட். ஸோ அதுதான் அவரோட கேரக்டர். அந்த பாஸ்ட்லேயும் சரி, ப்ரெசன்ட்லேயும், பாஸ்டில் நடந்த ஒரு கசப்பான ஒரு விஷயத்தினால அவர் ப்ரெசண்ட்டில் இப்படி இருக்கார். அதனால தான் அவர் வந்துட்டு லேடீஸ், பெண்கள் அப்படின்னாலே அவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு மாதிரி ஒரு அரக்கன் மாதிரி ஆகிட்டார். ஸோ இந்த படத்தில் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான கூஸ்பம் கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா, திலீப்போட மர்டர் பேட்டர்ன் தான், மர்டர் மெத்தட். ஸோ அதை திலீப் வந்து ஒரு பொண்ணை கொன்னுட்டு சும்மா தப்பிச்சு போயிட மாட்டார். அந்த பொண்ணை கொன்று அவரோட வீட்லேயே புதைச்சி, அந்த புதைச்ச இடத்துல ஒரு ரோஸ் செடியை வந்து நட்டு வைப்பார். அதான் அவரோட கேரக்டர். வெளியிலேருந்து பார்க்கும்போது நான் அழகாக இருக்கே, இந்த ரோஸ் இது வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் ஒரு ரோஸ் செடிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணோட ஒரு டெத்து இருக்கும். அதாவது அந்த இப்போ நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னா, ஒரு பூந்தோட்டத்துக்குள்ளே இவ்வளோ கொடூரமான டார்க் சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ஒரு மாதிரி நமக்கு ஒரு பயம் வரும். இதில் ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஸ்ரீதேவி வந்து அவங்க தான் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்க சாரதா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்து திலீப்போட அட்ராக்டிவ் ஃபேஸ் பார்த்துட்டு, அவர் வந்துட்டு அவர் ஸ்டைல், சார்ம், இதெல்லாமே பார்த்துட்டு, ரிச் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ண உடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா, கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. அதாவது ஹனிமூன் பீரியட்ல வந்துட்டு அப்பதான் தெரியுது, திலீப்போட உண்மையான ஃபேஸ் என்ன அப்படின்றது தெரியுது. கொஞ்சம் கொஞ்ச நாள்ல ஓகே, திலீப் வந்து ஒரு பெரிய சைக்கோ கில்லர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு சைக்கோ கில்லர் கிட்டயே நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ரீதேவி மேம் தெரிஞ்ச உடனே, ஓகே இது என்ன பண்றது அப்படின்னு தெரியலன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஓகே எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிரணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருந்துச்சு. அதாவது ஒரு சர்வைவல் கேமா மாறுது. அது எப்படி சொல்லணும் அப்படின்னா, பொயட்டிக்கா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு அப் ஒரு ஒரு அப்பாவி பெண் எப்படி ஒரு கொடூரமான ஒரு சைக்கோ கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட மெயின் கோர். அது இதுக்குள்ள நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி கேட் அண்ட் மவுஸ் கேம் மாரியே தான் இருக்கும். ஸோ இது என்ன? அது என்ன? அப்படின்றது டென்ஷன்லயே உட்கார வச்சிருப்பாங்க. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கமல் சார் உண்மையிலே ஆக்டிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சைக்கோ கில்லர்னா சத்தம் போட்டு தான் மிரட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. சைலண்ட்டா ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு ஒரு விதமான ஒரு இதில வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. தென் அதே மாரி அவர் பார்க்குற அந்த லுக் லைக் அ கோல்ட் ஐஸ் அப்படின்ற அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இத வந்து நமக்கு காட்டுவாரு. ஸோ அவரோட ஆக்டிவிட்டீஸ், ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஒரு கேரக்டர வந்துட்டு பூஸ்ட் பண்ணுது. அதாவது அந்த க்ரீப்பி லுக் இருக்கும். ஸோ ஒரு கொலைய செஞ்சுட்டு அவர் வந்து ரொம்ப கேஷுவலா, நார்மலா இருப்பாரு. ஓகே அப்படி ஒரு விஷயமே நடக்கல அப்படின்ற மாரி அடுத்த சீன்லயே இருப்பாரு. அப்போ அவர பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? யார்றா இவன் இப்படி ஒரு கேரக்டரா? அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே இது அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீதேவி மேம் அவங்க தான் ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவங்க குடுக்குற ஒரு ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் வந்துட்டு நமக்கு என்ன வருமோ, ஏது வருமோன்னு பயந்து பயந்து அவங்க இருக்கிற ஒரு ஒரு சீன்ஸும் அவங்க கண்ணுல வந்து அந்த ஒரு பயம் தெரியும். அந்த பயத்த வெளிய காட்டவும் கூடாது. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நமக்கு தெரியணும். ஆனா ஆடியன்ஸ்க்கு அந்த டென்ஷன இது பண்ணணும். ஆனா அட் த சேம் டைம் அது வந்து கமல் சாருக்கு தெரியக்கூடாது. ஸோ இந்த மாரி நெறைய இது வந்துட்டு ஈஸியா டேக்கிள் பண்ணியிருப்பாங்க. இதோட மெயின் ஸ்ட்ரோக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி டைரக்டர் பாரதிராஜா அவங்களுக்கு தான் நம்ம குடுக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு
இந்த படத்தில் வந்துட்டு டைரக்ட் பண்ணது நமக்கு முதல்ல ஒரு விஷயம் ஷாக்காக இருக்கும். ஏன்னா, அவர் எப்பவுமே கிராமத்து கதை, வில்லேஜ் ஸ்டோரீஸ், அதாவது ஃபேமிலி ஓரியன்டட் இப்படின்ற ஒரு படத்தை தான் அவர் எடுப்பாரு. அப்படின்ற ஒரு நார்மல் தாட் இருந்துச்சு. அவருக்கு இந்த மாரி ஒரு படம் எடுக்க தெரியாது அப்படின்னு ஒரு நார்மல் தாட் போயிட்டு இருந்துச்சு. டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ, அத நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அர்பன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர எடுத்து அவங்க டைரக்ட் பண்ணி, அவங்களே ஸ்டோரி எழுதி, அவங்களே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணது வந்துட்டு பெரிய விஷயம். இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்ப இருக்க கேமரா டெக்னாலஜிஸ் அப்ப இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா, அப்ப அவங்க அப்ப இருந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி, இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங்ஸ் அப்ப அவரு யூஸ் பண்ணியிருந்த கேமரா ஆங்கிள்ஸ், லைட்டிங் குறிப்பா அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ், அந்த பண்ண வீட்ல நடக்கிற ஒரு சீன்ஸா இருக்கட்டும், பில்டப்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்றத அவரு வந்துட்டு பில்டப்லாம் பண்ண சீன்ஸ்க்கு குடுக்காம, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அத வந்துட்டு பேக்கிரவுண்ட் ஸ்கோர்ஸ்லயும், அந்த லைட்டிங்ஸ்லயுமே நமக்கு வந்துட்டு அந்த அட்மாஸ்பியர நமக்கு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் அட்மாஸ்பியராவே தான் இருக்கும். அத அப்படியே மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இளையராஜா சார். ஸோ அவரோட மியூசிக் வந்துட்டு இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படி. த்ரில்லர் படத்துக்கு வந்துட்டு பிஜிஎம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். அந்த ஒரு பிஜிஎம்ம கொஞ்சம் மாத்தி போட்டாலும் அந்த படத்தோட கோர் மூடு வந்து நமக்கு மாறி போயிரும். ஆனா இதுல வந்துட்டு ஒரு பதட்டமான ஒரு சீன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி அவரு ஒரு அடுத்த என்ன சிச்சுவேஷன் நடக்க போகுது அப்படின்றது அவர் குடுத்திருக்க பிஜிஎம்ஸ்லயே நமக்கு வந்து கன்வே பண்ணிருவாங்க. அதாவது ஒரு டென்ஷன் அவங்க பண்ற அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல வந்து நமக்கு இருக்க டென்ஷன் வந்துட்டு அப்படியே டபுள் ஆகும். ஸோ சில இதுல வந்துட்டு காமா இருக்கும். சரி என்ன இருக்கும்? ஏது இருக்கும்? நம்ம யோசிச்சிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணும்போது, அப்போ வந்து மைல்டா ஒரு பிஜிஎம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அத ஒரு ஒரு இதுவும் நமக்கு கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். 2வது சாங்ஸ் அப்படின்னு பார்த்தா, அதுல வந்துட்டு மொத்தம் 2 சாங்ஸ் இருக்குது. நினைவோ ஒரு பறவைன்னு ஒரு சாங்ஸ் இருக்கு. இந்த மின்மினிக்குன்னு ஒரு 2 இன்னொரு சாங் இருக்கு. ஸோ இந்த 2 இதுவும் பார்த்தா, கல்ட் கிளாசிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் கேட்டு என்ஜாய் பண்ற மாரி ஒரு நல்ல சாங்ஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த படத்த நீங்க ஏன் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இது வந்து நாட் ஒன்லி ஜஸ்ட் ஒரு படம் அப்படின்னு நம்ம கேஷுவலா போயிற முடியாது. ஏன்னா, இது வந்துட்டு தமிழ் சினிமாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இதுக்கப்புறம் தான் அந்த தமிழ் சினிமாவோட ட்ரெண்டே சேஞ்ச் ஆச்சு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கூட 1978ல இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்களா? அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம 2026ல இருக்கோம். இப்ப பார்க்கும்போது கூட அப்பவே அப்படி ஒரு கான்செப்ட்ல, அப்படி ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ஃபாஸ்ட்டா படத்த எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதுதான் இந்த டீமோட சக்சஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்துட்டு யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டார்க் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கமல் சாரோட ஆக்டிங், இளையராஜா சார் பிஜிஎம், பாரதிராஜா சாரோட ஒரு மேஜிக்கல் டச், டைரக்ஷன் அண்ட் ஸ்ரீதேவி மேனனோட ஆக்டிங், அந்த ஸ்டோரி வைஸ் ஈச் அண்ட் எவ்ரிதிங் உள்ள ஆக்ட் பண்ணியிருக்க எல்லா ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு டார்க் த்ரில்லர், சஸ்பென்ஸ் த்ரில்லர், சைக்காலஜிக்கல் த்ரில்லர் இப்படின்ற ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இத வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபிலிமோட ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பட்டன தட்டுங்க. அட் த சேம் டைம் திலீப்போட கேரக்டர் உங்களுக்கு எந்த சீன்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்சுச்சு? அந்த இந்த சீன்ஸ்ல எந்த மாரி உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தென் இதே மாரி இன்னும் நெறைய கிளாசிக்ஸ் ரிவ்யூஸ், சினிமா இன்ஃபர்மேஷன்ஸ், மூவி ரிவ்யூஸ் இந்த மாரி தெரிஞ்சுக்க ஜெஃப் த்ரீ வேர்ல்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல, அடுத்த ஒரு நல்ல ஒரு மூவியோட உங்கள நான் மீட் பண்றேன். அன்டில் தென், தேங்க் யூ. பாய்.